பணியிட மாறுதல் பெற மறுத்ததால் தீவிரவாதிகளுடன் தொடர்புள்ளதாக காவலராக பணிபுரியும் கணவர் மீது அவரது மனைவி பொய் புகார் அளித்தது கொடூரமானது என உயர்நீதிமன்ற மதுரை கிளை கருத்து தெரிவித்துள்ளது. சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் காவல் நிலையத்தில் பணியாற்றிய காவலர் ஒருவரை கோவைக்கு பணியிட மாறுதல் கேட்டு பெறும்படி அவரது மனைவி வற்புறுத்தியதாக கூறப்படுகிறது. ஆனால் காவலர் பணியிட மாறுதல் பெற மறுத்ததாக தெரிகிறது. இதனால் ஆத்திரமடைந்த பெண் தனது கணவருக்கு தீவிரவாதிகளுடன் தொடர்பு இருப்பதாக காவல்துறை உயர் அதிகாரிகளிடம் புகார் அளித்துள்ளார். இதனைத் தொடர்ந்து தனது மனைவியிடமிருந்து விவாகரத்து கோரி காவலர் சிவகங்கை குடும்பநல நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்துள்ளார். இந்த வழக்கை நீதிமன்றம் தள்ளுபடி செய்த நிலையில் அதனை எதிர்த்து உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் மேல்முறையீடு செய்தார். அந்த மனுவை விசாரித்த நீதிபதிகள் மனுதாரரான காவலரை தீவிரவாதிகளுடன் தொடர்புபடுத்தியும் வேறொரு பெண்ணுடன் தகாத உறவு வைத்திருப்பதாகவும் வேண்டுமென்றே மனைவி புகார் அளித்திருப்பதை எளிதாக எடுத்துக்கொள்ள முடியாது என்று கருத்து தெரிவித்தனர். மனுதாரர் தற்கொலைக்கு முயன்றதுடன் அவர் மீது துறை ரீதியான நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் இதனால் அவரது மனைவி தவறான புகார் அளித்ததை கொடுமையான செயலாகவே கருத முடியும் என்றும் தெரிவித்தனர். அதைத் தொடர்ந்து காவலருக்கு விவாகரத்து வழங்கி நீதிபதிகள் உத்தரவிட்டனர். கரும்புக்கான ஊக்கத்தொகை டன் ஒன்றுக்கு 349 ரூபாயாக உயர்த்தி வழங்கப்படும் என்று தமிழ்நாடு அரசின் வேளாண் நிதிநிலை அறிக்கையில் அறிவிக்கப்பட்டுள்ளது. சட்டப்பேரவையில் 45,661 கோடி ரூபாய் மதிப்பிலான 2025-2026 நிதியாண்டிற்கான வேளாண் நிதிநிலை அறிக்கையை அமைச்சர் எம்.ஆர்.கே. பன்னீர்செல்வம் தாக்கல் செய்தார். அதில் சர்க்கரை ஆலைகளுக்கு 2024-2025 அரவை பருவத்திற்கு கரும்பு வழங்கிய உழவர்களுக்கான சிறப்பு ஊக்கத்தொகை 215 ரூபாயிலிருந்து 349 ரூபாயாக உயர்த்தி வழங்கப்படும் என்றும் கூறினார். இதனால் விவசாயிகளுக்கு ஒரு டன் கரும்புக்கு 3,500 ரூபாய் கிடைக்கும் என்றும் அமைச்சர் எம்.ஆர்.கே. பன்னீர்செல்வம் தெரிவித்தார். 2024-25 அரவை பருவத்திற்கு சர்க்கரை ஆலைகளுக்கு பதிவு செய்து கரும்பு வழங்கிய தகுதியுள்ள உழவர்களுக்கு ஒன்றிய அரசால் அறிவிக்கப்பட்டுள்ள நியாயமான மற்றும் ஆதாய விலைக்கு மேல் முன் எப்போதுமில்லாத அளவில் டன் ஒன்றுக்கு 349 ரூபாய் சிறப்பு ஊக்கத்தொகையாக உயர்த்தி வழங்கப்படும். இதனால் கரும்புக்கு டன் ஒன்றுக்கு 3,500 ரூபாய் வழங்கப்பட்டு சுமார் 1,30,000 கரும்பு உழவர்கள் பயன்பெறுவார். இதற்கென ரூபாய் 297 கோடி ஒதுக்கீடு செய்யப்படும். வேளாண் பட்டதாரிகள் மற்றும் உழவர்களுக்கு உதவிடும் வகையில் 1000 இடங்களில் வேளாண் பட்டதாரிகள் மற்றும் பட்டயதாரிகள் நடத்தும் வகையில் முதலமைச்சரின் உழவர் நல சேவை மையங்கள் அமைக்கப்படும் என்றும் அமைச்சர் கூறினார். 10 லட்சம் ரூபாய் முதல் 20 லட்சம் ரூபாய் வரை மதிப்பு கொண்ட இந்த மையங்களை அமைக்க 30 விழுக்காடு மானியமாக வழங்கப்படும் என்றும் இதற்காக 42 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்படுவதாகவும் அவர் தெரிவித்தார். தொடர்ந்து பேசிய எம்.ஆர்.கே. பன்னீர்செல்வம் 3 லட்சம் ஏக்கர் பரப்பளவில் கோடை உழவு செய்திட ஹெக்டருக்கு 2,000 ரூபாய் வீதம் மானியம் வழங்கப்படும் என்று கூறினார். நெல் சாகுபடி பரப்பை அதிகரிக்க டெல்டா அல்லாத மாவட்டங்களுக்கு 102 கோடியிலும் டெல்டா மாவட்டங்களுக்கு 58 கோடியிலும் சிறப்பு தொகுப்பு திட்டம் கொண்டுவரப்படும் என்றும் நிதிநிலை அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்நிலையில் 2025-2026 நிதியாண்டில் 35 லட்சம் ஏக்கர் பரப்பிலான பயிர்களை காப்பீடு செய்யும் வகையில் 841 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்படும் என்றும் எம்.ஆர்.கே. பன்னீர்செல்வம் தெரிவித்தார். மேலும் 100 முன்னோடி உழவர்களை ஜப்பான், சீனா, வியட்நாம் ஆகிய நாடுகளுக்கு சுற்றுலா அழைத்து செல்ல 2 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கப்படும் என்றும் நிதிநிலை அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. உழவர் சந்தையில் விற்கப்படும் பொருட்களை வீடுகளுக்கே சென்று விநியோகிக்கும் வகையில் உள்ளூர் இணைய வர்த்தக தளத்துடன் 20 உழவர் சந்தைகள் இணைக்கப்படும் என்று அமைச்சர் கூறினார். 2025-2026 நிதியாண்டில் 17,000 கோடி ரூபாய் அளவிற்கு கூட்டுறவு பயிர்க்கடன் வழங்கப்படும் என்றும் கால்நடை வளர்ப்பு, மீன் வளர்ப்பு உள்ளிட்ட வேளாண் சார்ந்த நடவடிக்கைகளுக்கான உழவர்களின் குறுகிய கால கடன் தேவைகளுக்கு 3,000 கோடி ரூபாய் அளவிற்கு மூலதன கடன் வழங்கப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். இதேபோன்று 480 கோடி ரூபாய் மதிப்பில் தஞ்சை, திருவாரூர், நாகப்பட்டினம், மயிலாடுதுறை, கடலூர் உள்ளிட்ட டெல்டா மாவட்டங்களில் 22 நவீன நெல் சேமிப்பு வளாகங்களும், காஞ்சிபுரம், திருவண்ணாமலை, விழுப்புரம், செங்கல்பட்டு ஆகிய மாவட்டங்களில் 6 நவீன நெல் சேமிப்பு வளாகங்களும் அமைக்கப்படும் என்று அமைச்சர் எம்.ஆர்.கே. பன்னீர்செல்வம் கூறினார். 120 கோடி ரூபாய் மதிப்பில் 6,179 கிலோமீட்டர் நீளம் கொண்ட ஆறுகள், கால்வாய்கள், வாய்க்கால்களில் 1,071 தூர்வாரும் பணிகள் மேற்கொள்ளப்படும் என்றும் தெரிவித்தார். 360 ஊரக ஏழை மகளிருக்கு 50 விழுக்காடு மானியத்துடன் நாட்டுக்கோழி பண்ணை அமைக்க 6 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்படும் என்றும் அமைச்சர் குறிப்பிட்டார். இதேபோன்று தமிழ்நாடு அரசின் 4% வட்டி மானியத்துடன் 5,000 சிறிய அளவிலான பால் பண்ணைகள் அமைக்க நிதி உதவி செய்யப்படும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது.
மலைவாழ் உழவர் முன்னேற்ற திட்டம், ஆதி திராவிடர், பழங்குடியின சிறு குறு உழவர்களுக்கான கூடுதல் மானியம், மளிகை மற்றும் நறுமண ரோஜா மலர்களை ஊக்குவிப்பது, சிறந்த உயிர்ம உழவருக்கான நம்மாழ்வார் விருது ஆகியவை வேளாண் நிதிநிலை அறிக்கையில் கவனிக்கத்தகுந்த அம்சங்களாகும். உழவர்களின் வாழ்வு மேம்படும் வகையில் பல்வேறு முத்தான திட்டங்கள் வேளாண் நிதிநிலை அறிக்கையில் இடம்பெற்றிருப்பதாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக தனது எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்டிருக்கும் அவர், வேளாண் தொழிலாளர்களுக்கு வழங்கப்படும் நலத்திட்ட உதவித்தொகை அதிகரிப்பு, சிறு குறு விவசாயிகள் நலன் உள்ளிட்ட அறிவிப்புகளை பட்டியலிட்டுள்ளார். இத்தகைய நிதிநிலை அறிக்கையை தாக்கல் செய்த வேளாண் மற்றும் உழவர் நலத்துறை அமைச்சர் M.R.K. பன்னீர்செல்வம் மற்றும் அதிகாரிகளுக்கு முதலமைச்சர் வாழ்த்து தெரிவித்துள்ளார். தமிழ்நாடு அரசின் வேளாண் நிதிநிலை அறிக்கை ஏமாற்றம் அளிப்பதாக எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி விமர்சித்துள்ளார்.